Good morning students. In class la probability distributions la exercise 11.3 la sum number 5 பார்க்கலாம். If x is the random variable, the probability density function f of x is given by okay minus 1 ல இருந்து 0 x plus 1 ஒரு function 0 to 1 minus x plus 1 ஒரு function 0 otherwise okay இப்போ f of x is equal to minus infinity to x f of e du equal to 0 எந்த ரேஞ்சுக்கு minus infinity ல இருந்து minus 1 வரைக்கும் ஏன்னா அது வேல்யூவே கொடுக்கல okay less than minus 1 நால 0 இங்கே அடுத்து minus 1 ல இருந்து 0 அப்போ minus infinity to x f of e du இப்போ minus infinity to minus 1 plus minus 1 to x okay இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 plus 1 to minus 1 to x x plus 1 substitute பண்ண x plus 1 இங்கே u plus 1 வரும் okay u plus 1 into du இங்கே u plus 1 du integrate பண்ணனா u du வந்து u square by 2 plus u okay limit apply பண்ண minus 1 to x அப்போ x square by 2 plus x minus 1 square னா 1 by 2 minus 1 okay இப்போ x square by 2 plus x minus இங்கே வந்து minus half வெளியில் வரும்போது plus half ஆயிடும் okay அடுத்து x வந்து it lies between 0 and 1 அப்போ f of x is equal to p of x less than or equal to x minus infinity to x f of u du மூணு இதாக ஸ்ப்ளிட் பண்ண minus infinity to minus 1 minus 1 to 0 0 to x okay இந்த term 0 ஆயிடும் இதுக்கு minus 1 to 0 வந்து x plus 1 ஸோ இங்கே வந்து u plus 1 into du போடுவேன் plus 0 to x வந்து minus x plus 1 இங்கே minus u plus 1 du okay இன்டகிரேட் பண்ணால் u ஸ்கொயரை plus u square by 2 plus u லிமிட்டு minus 1 to 0 plus இங்கே வந்து minus u square by 2 plus u இங்கே லிமிட் வந்து 0 to x ஓகே அப்பர் லிமிட் வந்து ரெண்டுமே 0 ஆகிடும் லோயர் லிமிட்டு மைனஸ் ஆஃப் minus 1 ஸ்கொயர்னா 1 by 2 minus 1 ஓகே இங்கே மைனஸ் ஹாஃப் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஹாஃப் ஆகிடும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் லோயர் லிமிட் ரெண்டுமே 0 இப்போது வெளியில் கொண்டு வந்தோன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஓகே இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் ஓகே when x வந்து 1 to infinity range ஆகுது அப்படின்னா f of x is equal to p of x less than or equal to x when x ranges from 1 to infinity அப்படின்னா minus infinity to x இது எப்படி செப்பரேட் பண்ணோம் minus infinity to minus 1 minus 1 to 0 0 to 1 1 to x நாலு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0 ஓகே அப்போ minus 1 to 0 u plus 1 into du 0 to 1 minus u plus 1 into du ஓகே இதை இன்டகிரேட் பண்ணால் u duனா u ஸ்கொயர் பை 2 இங்கே ப்ளஸ் u மைனஸ் 1 to 0 ப்ளஸ் மைனஸ் u ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் u இங்கே வந்து 0 to 1 சரி இது அப்பர் லிமிட் ரெண்டு 0 லோவர் லிமிட் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 ப்ளஸ் இது அப்பர் லிமிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 லோவர் லிமிட் ரெண்டு 0 ஓகே இப்போது மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 by 2 மைனஸ் 1 1 by 2 மைனஸ் 1 வந்து ஹாஃப் சாரி மைனஸ் ஹாஃப் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2 மைனஸ் ஹாஃப் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2 இங்கே வந்து 1 மைனஸ் ஹாஃப் வந்து ஹாஃப் ஓகே இந்த 1 by 2 ப்ளஸ் 1 by 2 வந்து 1 ஆயிடுச்சு இப்போது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகே 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 மைனஸ் 1 to 0ல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் 0 to 1 வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 1 to இன்ஃபினிட்டியில் வந்து 1 ஓகே இப்போது செகண்ட் சப்டிஷன்னா பி ஆஃப் மைனஸ் 0.5 to ப்ளஸ் 0.5 அப்போ எஃப் ஆஃப் 0.5 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் 0.5 ஓகே இப்போ அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னது எஃப் ஆஃப் 0.5னு இங்கே வரும் இங்கே இருக்கும் இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் 0.5னா இங்கே வரும் ஓகே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் அப்போது instead of x 0.5 square apply பண்ண minus of 0.5 square by 2 plus 0.5 plus half minus of இங்கே minus 0.5 square by 2 minus 0.5 plus half okay 0.5ங்கிறது half தான் ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறேன் ஓகே இங்கே minus 0.25 by 2 plus half plus half 1 ஓகே இது வந்து 0.25 by 2 ஓகே இப்போ 1 0.25 plus 0.25 எழுதுவோம் ஓகே இன்ட்டு 2னே போட்டேன்னா 2 கேன்சல் ஆகிடும் ஓகே 1 minus 0.25னா 0.75
which is the required answer. Thank you, students.